Still today they are praying for this goal. சோர்ந்து போகல. We are not weary. எழுப்புதல் கட்டாயமாக வரும், வெறும் வார்த்தையினால் அல்ல. Revival will definitely come not by only words. அநேக திருஷ்டாந்தமான வார்த்தைகளை தேவன் பேசி இருக்கிறாங்க. God spoke to me many words of examples. இப்ப எழுப்புதல் இருக்கட்டும், அது அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். Now let this revival be kept aside. Now we can speak about this. எங்களுடைய சபை முதல் அலைக்கு பின் திறக்கல. We did not open our church after first wave of corona. தேவன் சொன்னாங்க தேசம் புலம்புன்னு சொன்னாங்க, 20,000 பேர் மரிப்பாங்கன்னு சொன்னாங்க. இதை சொன்னோம் சபையில. God spoke to me very clearly that nations will tremble and more than 20,000 people will die. We prophesied this in the church. என் ஊழியத்துல வந்த தேவனுடைய மனுஷர்களுக்கு தெரியும் எழுப்புதல் ஊழியத்துல. People who came with me for the revival ministries, they know about this. சேலத்து மீட்டிங்ல குறித்த நாட்களுக்குள்ள சபைக்குள்ள போய் ஆராதிக்க முடியாதுன்னு சொன்னமோ, அங்க திரும்ப என்ன செய்தாங்க, பிரசங்கித்து 15 நாட்களில் அடைத்தபடியினால் 1வது வேவுக்கு அப்புறம் திரும்ப என்னை கூப்பிட்டாங்க. After being prophesied in the Salem meeting, the first wave of corona came within 15 days, but after the churches were shut, they again invited me for the pastors meeting in Salem. திரும்ப அங்க போய் Again I went there. 2021 ஜனவரி மாதம், In the month of January 2021, 20-21 தேதிகளிலே 22nd, திரும்பவும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் அங்க பேச வைத்தாங்க. God again gave me the words of prophecies. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம ஜெபித்தோம், அதை ஆண்டவர் கேட்டு கொரோனாவை நிப்பாட்டிட்டாங்க, இனி கிடையாதுன்னு நினைக்கிறோம். அது அல்ல. மீண்டும் சபைகள் அடைக்கப்பட போகிறது, தேசம் புலம்ப போகிறது, குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரிக்க போகிறார்கள் என்கிறத தேவன் அப்படியே ஒரு எழுத்தின் மூலமாக ஓடுகிறதை அப்படியே காண்பித்தாங்க. In the same year, 2021, January 22nd, I was invited again to the pastors meeting in Salem, and there God made me prophesy about this corona, that many people will die, and this was like a scrolling of words in the, like we see in the television, it was like a scrolling of words. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just think and see. அது 2வது அலை டெல்டாவிலே, In the first wave, that is Delta wave, திரளான ஜனங்கள் மரித்தார்கள். many people died. ஆவிக்குரிய தலைவர்கள் மரித்தார்கள். Many spiritual people lost 2000க்கு மேலான ஊழியர்கள் மரித்தார்கள். Many people, that is servant of God, nearly 2,000 people died. விசுவாசிகள் மரித்தார்கள். Believers died. எவ்வளவோ ஜனங்கள் மரித்தார்கள். Many people died. அரசாங்கத்துக்கு வந்த கணக்கை கொடுத்தார்கள். But the government gave whatever the statistics came for them. அரசு ஆஸ்பத்திரிக்கு வராம ஆங்காங்க வீடுகளிலேயே பட்டணங்கள் கிராமங்களிலே மரிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, இடுகாடுக்கும் அதை புதைக்கிற இடங்களுக்கு கடந்து போனாங்க. But that was not taken into account by the government. Whoever died in their houses, in the villages, in the urban areas, wherever they are taken to the burial places, that was not taken into account. வெளிநாட்டு செய்திகள் இப்படியாய் சொன்னது. The abroad news says so. டெல்டாவுடைய உச்ச கட்டத்திலே, In the peak of Delta wave, ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு மேலாக மரித்தார்கள் என்று. and in one day nearly 20,000 people died. தேவ பிள்ளையே, Children of God, தேவன் சொன்னாங்க, God said, அடுத்த ஒரு அலை வருதுன்னு சொன்னாங்க. there will be a next wave. நாங்க சபையை திறக்கல. We did not open the church. ஒருவேளை கேட்டவங்க எக்காலம் பண்ணியிருக்கலாம். Whoever listened to this would have mocked us. ஏளனம் பண்ணியிருக்கலாம். They would have teased us. எதுவும் பண்ணியிருக்கலாம். Whatever they would have done. எதை குறித்தும் கவலைப்படல. We did not worry about anything. கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன். God said, and I told to my church. செவி கொடுத்து கேளுங்க. Now you listen. கவனித்து கேளுங்க. Give ears and listen carefully. கர்த்தர் விளம்பினார். God has spoken. தேவ பிள்ளையே, Children of God, இப்போ now என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, what God is speaking. திரும்ப Again, 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 28 தேதி, the year 2022, January 28th. ஏற்கனவே 3 அலைகள் முடிந்து விட்டது. Already 3 waves have ended. இன்னும் 3லிருந்து 6 அலைகள் இருக்கிறது. There are nearly 3 to 6 waves, many more. வரக்கூடிய கொள்ளை நோயானது The pestilence which will come hereafter, எப்படி இருக்கும் அப்படின்னா, how will it be? அந்த 2வது பதிவிலே பாதி பதிவு கொடுத்திருக்கிறேன். And in the second recording, I have already prophesied half of the. செவி கொடுத்து 1வது 2வது அலையில தேசம் தத்தளித்தது.
நம்ம ஒமைக்ரானுடைய தாக்கம் இல்லை என்று நினைக்கிற தேவன் சொல்லியிருக்கிறாங்க, மரணங்கள் பின்னுக்கு தள்ளித்தான் போகுமே ஒழிய மரணங்கள் சம்பவிக்காமல் இருக்காது. 3 to 6 அலைகள் என்று இப்போது சொல்லியிருக்கிறாங்க. அதனால 4வது 5வது 6வது அலைகளுடைய தாக்கம் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. திரளான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் மரிக்க போகிறார்கள். மரணங்கள் பின்னே தள்ளி போகிறது. The death will be kept aside. ஆனா மரணங்கள் சம்பவிக்கும். But definitely there will be death. கொரோனா பின்னே தள்ளி போயிருக்கிறது. Corona is kept awaiting. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, சில லட்சம் பேர் மரிப்பார்கள். அதாவது எனக்கு குறித்த லட்சங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னுடைய தீர்க்க தரிசன டைரியில இருக்கிறது. நான் அதை சில லட்சம் பேர் மரிப்பார்கள் என்று சொல்லுகிறேன். God has told me that certain lakhs of people will die. It is written in my prophecy diary, and so now I am telling some lakh of people will die.